வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெட்ஃபால் ஃபைனியில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வோல்டேஜில் அடுத்த லெவல் வோல்டேஜ் விபஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன வோல்டேஜ் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி லைன் வோல்டேஜ். ஏன் ப்ரைமரி லைன் வோல்டேஜ் சொல்லாமல் டைரெக்டாக வந்து செகண்டரி லைன் வோல்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம செகண்டரி லைன் வோல்டேஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விபஸ் மூலமாக ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து செகண்டரி லைன் வோல்டேஜை வந்து நம்ம வந்து இங்கே சொல்ல போகிறோம். நம்ம வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து எங்களுக்கு வீடியோஸ் போடுற எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெட்ஃபால் ஃபைண்டிங் மட்டும் கிடையாது, நம்மளதில் பேசிக் சாஃப்ட்வேர், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிகினர் லெவலில் ஒரு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துல படிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே ஒரு நல்ல ட்ரைனிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள், 20 நாள், 30 நாள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு மொபைல் சர்வீஸுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோர்ஸாக வந்து எங்கேயுமே கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இது இருக்கும்போது இதில் 100% உங்களால் வந்து அந்த 15 நாள் 20 நாளில் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ண முடியாது. ஒரு 10 ஸ்டூடெண்ட் வர்றாங்கன்னா ஏதாவது 1-2 ஸ்டூடெண்ட் வேணால் வந்து அதை வந்து கேதர் பண்ணலாம். மற்றபடி 8 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்தோம், படித்தோம், நம்மளால் வந்து கேதர் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு தான் போவாங்க. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த 30 நாள், 15 நாள், 20 நாளுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து செகண்டரி லைன் வோல்டேஜ்னால் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த விபஸ் இதை தான் லாஸ்ட்டு பார்த்தோம். இது சார்ஜிங் ஏசிக்கு உங்களுக்கு இன்புட்டாக போகும். இந்த இன்புட்டு வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஏசிக்கு போனோன்னே இந்த சார்ஜிங் ஏசி விபிஹெச் வி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். விபஸ் நார்மலாக வந்து நமக்கு 5 வோல்ட், ஆனால் இந்த விபிஹெச் வி சிஸ்டம் அப்படிங்கிறது 3.7லேருந்து 4.2 வோல்ட். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது 5 வோல்ட்டை இது 3.7லேருந்து 4.2 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுது. அதாவது வோல்டேஜை குறைக்குது. எதுக்காக வோல்டேஜை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னா இதில் இருக்கிற கரண்ட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக. அதனால் இந்த கன்வர்ஷன் பேர் பார்த்திங்க அப்படின்னா பக் கன்வர்ஷன். அப்போனா இந்த சார்ஜிங் ஏசிக்குள்ளே ஒரு பக் கன்வெர்ட்டர் இருக்குது. அதனால தான் இந்த விபிஹெச் வி சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காயில் இருந்தால் வெளில வரும். அப்போ சார்ஜிங் ஏசி பக்கத்தில் நீங்கள் ஒரு காயில் கம்பல்சரி பார்ப்பீங்க. அந்த காயிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா விபிஹெச் வி சிஸ்டம். இது வந்து குவால்காமில் விபிஹெச்ங்கிற பேரில் மென்ஷன் ஆகும், மீடியாடெக்கில் வி சிஸ்டம்ங்கிற பேரில் மென்ஷன் ஆகும். ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி வேலைகள் தான் பண்ணுது. இப்போ இந்த வோல்டேஜ் ஷார்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபோனுங்கிறது நிச்சயமாக டெட் கண்டிஷனுக்கு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த விபஸ் இதோட இன்புட் சார்ஜிங் ஏசிக்கு, விபிஹெச் அப்படிங்கிறது இதோட அவுட்புட். எப்பொழுதும் அவுட்புட் வரலை அப்படின்னா நீங்கள் இன்புட்டை செக் பண்ண வேண்டியங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்புட் வந்து ப்ராப்ளமாக இருக்கும்போது அவுட்புட் வராது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் ஏசிக்கு நம்ம யூஎஸ்பி கேபிள் வழியாக ஒரு வோல்டேஜ் கொடுப்போம். இதுதான் விபஸ் 5 வோல்ட். இங்கேயோட இதோட வேலை வந்து முடிஞ்சிருது. கண்டிப்பாக சார்ஜிங் ஏசி தன்னோட பக் கன்வெர்ட்டரை ஆன் பண்ணி சார்ஜிங் ஏசி பார்த்திங்க அப்படின்னா தன்னோட காயில் வழியாக அவுட்புட்டில் ஒரு வோல்டேஜ் எடுக்கும். இதை வந்து நேராக ஆல் பவர் ஐசிக்கு கொடுக்கும். அதாவது ஏன் ஆல் பவர் ஐசின்னு கொடுத்துருக்குன்னா ஒரு ஃபோனில் வந்து ஒரு பவர் ஐசி தான் இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அடிஷ்னல் பவர் ஐசி கொடுத்துருக்கலாம். சின்னதாக ஏதாவது ஒரு வோல்டேஜுக்கு மட்டும் ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி கொடுத்துருக்கலாம். எந்த ஐசியாக இருந்தாலும் உங்களோட சார்ஜிங் ஐசியோட அவுட்புட் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பவர் ஐசிக்கும் மெயின் இன்புட்டாக போகும். இது இல்லாமல் நெட்வொர்க் ஐசி, ஆடியோ ஐசி, லைட் ஐசி, எல்டிஓ ஐசி, அதர்ஸ், இது எல்லாமே ஐசி, டிஸ்பிளே, இவ்வளோ ஐசியும் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் லைனை எடுத்து எல்லாத்துக்கும் இன்புட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து கொடுப்பாங்க. இந்த லைன் பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விபிஹெச் வி சிஸ்டம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசியோட அவுட்புட் உங்களோட பவர் ஐசிக்கு போகுது, நெட்வொர்க் ஐசிக்கு போகுது, ஆடியோ ஐசிக்கு போகுது, லைட் ஐசி, டிஸ்பிளே இவ்வளவுக்கும் போகும்போது உங்கள் ஃபோன் வாட்டர் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இந்த செக்ஷனில் எங்கே தண்ணி பட்டாலும் உங்கள் ஃபோனு டெட் ஆகிறதுக்கோ இல்லை லீக்கேஜ் ஆகிறதுக்கோ சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த வோல்டேஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி லைன் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் ஷார்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது தான் ஒரு டெட்ஃபால் ஃபைண்டிங்கில் ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் பார்க்க தெரியலை, எனக்கு வந்து விபிஹெச் வி சிஸ்டமை செக் பண்ண தெரியலைன்னா நீங்கள் உங்களோட போர்டில் எந்த வித ஒர்க்கும் வந்து பண்ண முடியாது. இந்த வோல்டேஜ் ஷார்ட்டில் இருந்தாலோ இந்த வோல்டேஜ் ஓப்பனில் இருந்தாலோ, அதாவது வோல்டேஜ் வரலைங்கிறத நான் ஓப்பன் போட்டிருக்கேன், இந்த வோல்டேஜ் ஷார்ட்டில் இருந்தாலும் இந்த வோல்டேஜ் வரலைனாலோ இந்த ஃபோனுங்கிறது கம்பல்சரி வந்து டெட் கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபோன் டெட்டு உங்கள் கையில் ரிசீவ் ஆகிட்டுனா நீங்கள் முதல்ல ப்ரோப் எடுத்து செக் பண்ண வேண்டியது இந்த விபிஹெச் வி சிஸ்டம் வோல்டேஜ் போகிற கெப்பாசிட்டர்லேயோ இல்லை விபிஹெச் வி சிஸ்டம் ஜென்ரேட் ஆகிற காயில்லையோ டயோடு வேல்யூ செக் பண்ணும்போது ஒரு 300லேருந்து 400க்குள்ளே உங்களுக்கு ரிவர்ஸ் பயஸில் வரணும். ஃபார்வர்ட் பயஸில் அப்படியே நீங்கள் மாற்றி செக் பண்ணும்போது உங்களுக்கு 1000 எபோவ் வரலாம், 1000 எபோவ் வந்து ஓஎல் வரலாம்.
இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விபிஹெச் வி சிஸ்டம் வந்து கிளியராக இருக்குது. இது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனுங்கிறது டெட்டாக தான் ஆகும். நீங்கள் இந்த செகண்டரி லைன் ஷார்ட்டை எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியணும்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா செகண்டரி லைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் ப்ராக்டிக்கல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்டரி வோல்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறது இன்னும் கிளியராக புரியும். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் அந்த வீடியோவோட லிங்க்கை. நீங்கள் மறக்காமல் இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த செகண்டரி லைன் வோல்டேஜ்னால் என்னங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதனால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் போடுற லைக் கமெண்ட் எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.